தரமா இருக்கு. இன்னும் ஒரு காவல்லாம் இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுன்றதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. கடைசி படம் நல்லது. படம் கதை எல்லாம் செகண்ட் ஹேண்ட். விஜய்க்காக எத்தனை தடவை வேணா பார்க்கலாம், 10 தடவை மேல கூட பார்க்கலாம். லாஸ்ட் மூவி எப்படி இருக்கு? மிஸ்ஸிங் தான், எப்படி இருந்தாலும் விஜய் மிஸ்ஸிங் தான். பட் இருந்தாலும் அவரோட 100% கொடுத்திருக்காரு. இதுக்கு படத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட எப்படி ரீச் எப்படி இருந்திருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் வந்தது ஒரு சாட்டிஸ்பாக்சன். பரவாயில்ல, வின் ஆயிட்டாங்கன்றதுக்கு அப்புறம் ஒரு நல்ல சாட்டிஸ்பாக்சன், ஒரு பாசிட்டிவா இருக்கு. ஓகே, விஜயா நம்ம தியேட்டர்லாம் பார்த்துட்டு இப்ப சிஎம் விஜயா வந்து படத்துல பார்க்கும்போது ரியலி எக்ஸைட்டட். அவரு எப்பவுமே ஒரு 100% தான். அதுல வந்து எதுவுமே எப்படி சொல்றது கம்மியே கிடையாது. ஒரு கொஞ்சம் கூட ஒரு 98-97% கிடையாது. 100 மாசம் இருந்தது ஃபுல்ஃபில்டா இருக்கு. படத்துக்கு ரேட்டிங்னா நான் சொல்றேனே, கதை அதெல்லாம் வந்து எதுவுமே சாட்டிஸ்ஃபைடா இல்ல. பட் ஆனா விஜய் சாருக்காக எல்லாமே பார்க்கலாம். படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆனா எனக்கு ரொம்ப வருத்தம்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க, நான் ஒரு தலை ரசிகன். ஆனா தளபதி தொன்னேன். ஆனா தளபதியோட கடைசி படம்ன்ற சொல்ல ஒரு தலை ரசிகரா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அதோட கஷ்டம் தான் எனக்கு தெரியும். தளபதி வந்து திரையா பார்க்க முடியாது. தினம் தினம் நம்ம நியூஸ் சேனல்ல பார்க்கலாம். தளபதி எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம பாக்குற இடம் ஃபுல்லாவே தளபதி தான் இருப்பாரு. இது மேல வாழ்க்கை பூரா தளபதி ஆட்சி தான் தமிழ்நாட்டுல. அரசியல் ஒரு பக்கம் விட்டுலாம், படத்துக்கு வருவோம். படம் எந்த மாதிரி இருக்கு? ஸ்டோரி எல்லாம் எந்த மாதிரி இருக்கு? நம்ம தமிழ்நாடு மக்கள், இந்தியா மக்கள் வந்து ஒரு சர்க்குலேஷன் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஜாதி மதம் வேறுபாடு அது இல்லாமல் இருக்கணும்ன்றாங்க. எல்லா மக்களும் ஒத்துமையா இருக்கணுன்ற. இப்போ ஒரே ஒன்றை பிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜாதியை வச்சு இல்லை மதத்தை வச்சு தான் பிரிக்கிறாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டா இந்த படம் இருக்குது. நம்ம ஒண்ணுபட்டா ஜாதி மதம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. அது தளபதி கிளியரா சொல்லிருக்காரு படத்துல. விஜய் சார் ஆக்டிங் பண்ணி சொல்லவே தேவையில்ல. அவர் எப்பவுமே அவர் இப்ப சின்ன வயசுல வச்சிருந்தாரு. அவர் நடிப்பு சொல்ல வேணும். படம் டோட்டல் பிளாஸ்ட். ரேட்டிங்கா மொத்தமே இதே தேட்டர். அப்பனா ரேட்டிங் வேற லெவல் ப்ரோ. நாங்க சின்ன வயசுல இருந்தே பார்த்த ஒரு மனுஷன் இப்போ ஒரு படிப்படியா வந்து இப்போ ஒரு பெரிய ஸ்கிரீன்ல எண்ட்லெஸ் ஆயிட்டாரு. அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளியே வந்து அந்த கஷ்டத்தை தீர்க்க முடியாது. எல்லாரும் அழுதுதான் வெளியே வந்தோம். படத்துல என்ன சொல்ல வராங்க? படத்துல இப்போ இருக்கிற அரசியலை கிளியரா சொல்லியிருக்காரு. நடந்து முடிஞ்ச அரசியலும் வேற லெவலில் சொல்லியிருக்காரு. இது முன்னாடியே வரலன்னு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இப்போ வந்துட்டு பெரிய பிளாஸ்ட் தான். வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. டபுள் ட்ரிபிள் மடங்கா இருந்துச்சு. 100% 1000% சொல்லலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழுதுட்டோம் ப்ரோ எல்லாரும். அதனாலே வாய்ஸ் மாறிடுச்சு. இன்னும் பல வருஷத்துக்கு அவர் மட்டும் தான் சிஎம்மா இருக்க போறாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நல்லதா பண்ணிட்டே இருப்பாரு. எந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்க்கலாம் படத்தை? எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. நார்மலான படம் தான். எல்லாருமே பார்க்கலாம். கான்செப்ட் இல்ல ப்ரோ. இந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும். எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் மற்ற நாடு மாதிரி இல்லாத நம்ம இந்தியா எல்லாருக்காகவும் எல்லாத்துக்காகவும் தான் படம். அந்த இந்தியான்றத எல்லா மொழியும் சார்ந்த மாதிரி எல்லாருக்கும் உண்ணானதா எடுத்துருவாங்க இந்த படம். கண்டிப்பா இதுல தலைவர் நடிச்சது அந்த படத்துக்கு ஒரு பெருமை. இதுல பெருமையிலும் பாத்தீங்கன்னா தலைவர் நடிச்சது அதோட பெருமை. ஏதோ பண்ணி பிளாக் பண்ணாங்க. ஆனா எவ்வளவு பெரிய பிளாஸ்டா வந்துச்சு படம். யாராலையும் மாற்ற முடியாது. நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து தலைவரோட நின்று வகிச்சிருக்கோம். 30 வருஷமா வகிச்சவங்களுக்கான உறுதியான நிலைப்பாடு இன்னைக்கு வந்துருச்சு. யாராலையும் எதையும் தடுக்க முடியாது. தலைவர் நிச்சயம். அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு. சாம மாஸ் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. படம் சூப்பர். ஸ்டோரி வந்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். அதாவது ஜனநாயக நாடா இருக்கணும். விஜய் சாரோட கடைசி படம் இது. ஆமா, ரொம்ப மிஸ் பண்ற தளபதியை இந்த படத்துல. இதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல எப்போ பார்ப்போம்னு தெரியல. அவரை 100%. நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைக்கல, யாருமே கொடுக்கல போல. செகண்ட் ஷோ தான் டிக்கெட் கிடைச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டோம். காலையில இருந்து சாப்பிடல, மதியம் சாப்பிடல. தளபதி தான் ப்ரோ உயிர். தளபதி தான் பிளாஸ்ட். தளபதி இப்போ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சா இருக்காரு. 2வது பிஎம் கூட ஆகலாம். இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப நாங்க சொல்றதுலாம் இல்ல, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா பிஎம் கூட ஆகலாம். ஓகே, அதே மாதிரி தான் ஜனநாயகம் படம் எவ்வளவு ரிலீஸ் ஆயிடுச்சு. போன்ல இருக்குது. பட் அதனால நம்ம பார்க்கல, மனசு தோணல. நம்ம வந்து தியேட்டர் தான் பார்க்கணும். தியேட்டர்ல ஒன்றும் பார்க்கல ப்ரோ. நம்ம சயின்ஸ் பார்க்கல. ஆனா பார்த்தாலும் பார்க்கலாம். தளபதி படம் பிளாஸ்ட் தான் ப்ரோ. இந்த பொங்கல், தீபாவளி எது வந்தாலும் சரி, தளபதி படம் மாதிரி வேற எந்த படம் வராது ப்ரோ. நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் தான். இந்த வாட்டி தள்ளி போயிடுச்சு போல. கொஞ்சம் சென்சார் சர்டிஃபிகேட் எதுவும் கொடுக்கல. ஆனா இந்த வாட்டி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு தெரிய பரவாயில்ல. இப்ப நம்ம படம் இது லீக் ஆயிடுச்சு. லீக் ஆயிட்டாலும் பரவாயில்ல. இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கா. அந்த அப்போ ரிலீஸ் ஆயிருந்தாலும் அவ்வளவு வசூல் பண்ணிருக்காது. இப்போ தாராளமா பண்ணும் ப்ரோ. அதான் ப்ரோ தளபதினால பிளாஸ் தான் ப்ரோ. தளபதியை திருப்பி பார்க்க முடியல, கஷ்டமா இருக்கு. எமோஷனலா வெளியே வர எல்லாருமே முடியாம. காலம் உள்ள வரை அண்ணன் தானே முதலமைச்சர். தமிழ்நாட்டுல இனி அண்ணன் தான் முதலமைச்சர். வேற யாரும் வர முடியாது. எங்க அண்ணன் தான் என்னைக்குமே. எங்க அண்ணன் மட்டும் தான். வேற என்னைக்குமே படம் சூப்பர் தான். வாழ்நாள்ல எங்க அண்ணன் மாதிரி படம் யாரும் நடிக்க முடியாது. எல்லா தமிழ்நாட்டில் நடுக்குடுத்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தா இந்தியா முழுக்க எல்லாமே என்னென்ன அதான் படமா எடுத்துருக்காங்க. வாழ்நாள்ல எங்க அண்ணன் மாதிரி யாராலும் நடிக்க முடியாது. எங்களுக்கு இது ஒரு கஷ்டம். ஏன்னா எங்க அண்ணன் வந்து இனி தமிழ் சினிமாவில் நடிக்க மாட்டாரு.
படத்துல பாருங்க விஜய் சார் ஆக்டிங்ல என்ன மாதிரி பண்ணிருக்காரு ஸ்டோரி என்ன மாதிரி ப்ரோ இது வந்து பாருங்க முதலமைச்சர் அடுத்த வந்து பாருங்க உங்களுக்கு ஆப் வச்சுக்கிறாரு ஆக்ஷன் கிங் அவரு ஆக்ஷன் கிங் பக்கா மாஸ் என்னைக்குமே நம்ம டிவி கேட்க தான் ப்ரோ பழக போகுது வர மாதிரி படம் வர மாதிரி செம்ம சூப்பர் லாஸ்ட் படம் வெரி நைஸ் நல்லா இருந்தது லாஸ்ட் டிவி ப்ரோ பயங்கரமா ப்ரோ அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி இருக்கு bro படம் சூப்பரா இருந்ததுங்க படம் எப்படி பாருங்க நல்லா பத்தி நல்லா இருக்கு எப்படி இருக்கு படம் சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருக்கு அண்ணா படம் ஃபுல் பிளாஸ்ட் படம் சூப்பரா லாஸ்ட் தான் படம் மாஸ்னா அளவஸ்தானங்கண்ணா சூப்பர் தலைவா நல்லா இருக்குங்க படம் சூப்பரா சூப்பரா பிளாஸ்ட் மாஸ் சூப்பர் சூப்பர் படம் வேற லெவல் தல சூப்பர் நல்லா இருக்கு சிஎம் படம் ப்ரோ சூப்பர் சூப்பரா இருந்தது ப்ரோ கடைசியா ரொம்ப படம் சூப்பர் சூப்பர் தரமான சம்பவம் மஜாவா இருக்கு சூப்பர் ப்ரோ சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருந்துச்சு நல்ல லெவல் ப்ரோ நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நைஸ் வெரி நைஸ் நல்லா இருக்கு